பிரதமர், மாநில முதல்வர்கள், அமைச்சர்கள் ஆகியோர் ஊழல் அல்லது கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி தொடர்ந்து 30 நாட்கள் போலீஸ் காவலில் சிறையில் வைக்கப்படும் நிலையில் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வழிவகை செய்யும் மசோதா மூலம் ஒரு புயலை கிளப்பியுள்ளது மத்திய அரசு. அரசியலமைப்பு 130வது திருத்த மசோதா 2025, யூனியன் பிரதேச அரசு திருத்த மசோதா 2025, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019 திருத்த மசோதா ஆகிய 3 மசோதாக்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் தாக்கல் செய்தார். இந்த மசோதாவை பற்றியும் அதனை எதிர்க்கட்சிகள் ஏன் இவ்வளவு ஆவேசமாக எதிர்க்கின்றன என்பது பற்றியும் சற்று விரிவாக பார்ப்போம். ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019 பிரிவு 54 திருத்தம் மேற்கொள்வதற்காக இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் முதல்வர் அல்லது அமைச்சர் தொடர்ந்து 30 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டால் அவரை பதவி நீக்கம் செய்ய இந்த மசோதா வழிவகை செய்கிறது. கடுமையான குற்றச் செயல்களுக்காக கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்படும் முதல்வர் அல்லது அமைச்சரை பதவி நீக்கம் செய்வதற்கு ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019 எந்த ஏற்பாடும் இல்லை என்பதால் இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது.